ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தி மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்டாக்கர் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக போகிற மாதிரி தெரியலாம். கதையில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்டாக்கர் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ ஒரு ஜெயிலுக்குள்ள நமக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டை ஒருத்தன் அடிச்சு போட்டுட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரியே மாறிடுதான். அவன் உருவத்தை சேஞ்ச் பண்ணதுனால அங்க இருக்கிற இன்னொரு செக்யூரிட்டி கார்டுக்கு சந்தேகம் வரல. அந்த செல்லுக்குள்ள இருக்கிற டெத் ரோ இன்மேட் அவன் எப்படிப்பட்டவன்பா அப்படின்னு இந்த உருவம் மாறினவன் கேட்கவும் அவன் பப்பட்டியர் ஒரு மோசமான கொலைக்காரன் இன்னொருத்தன் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ வழக்கமாவே அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கேசல் வாழை சுத்தி வெயிட்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். நோயல் எந்திரி, நீ வெந்திக்கணுங்கிறதுக்காக பீஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு அவங்க தாத்தா கொடுத்த ட்ரைனிங்க அந்த தாத்தா போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு சீக்கிரம் சர்வே ஆகணும்னா இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி விடாம நம்ம ஹீரோவோ இதை பண்றான். ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப அவங்க தாத்தா கூடயே ஃபைட் பண்ற லெவலுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். என்னதான் அவன் பாடி கிரேட்டா இருந்தாலுமே இன்பான் ஸ்கில் லெவலுக்கு ஒன்னால வர முடியாது இல்ல அப்படின்னு ஆல்மா சொன்னதுதான் நம்ம ஹீரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஆல்மா நம்ம ஹீரோட வீட்டுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன் வீட்டுல பொருளா இவ்வளவு சிம்பிளா இருக்கும் நான் எதிர்பார்க்கல, எல்லாத்தையும் நீட்டா வச்சிருக்கியே அப்படின்னு கேக்குறா. பிக் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன், என்னப்பா நீ பதிலுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல படுத்துக்கிட்டு அவன் பாடியை என்ன டச் பண்ண விட நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்றா. நீ இவ்வளவு கியூட்டா இருக்கிறது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பிக் சோப் சொன்ன கண்ட்ரோல் பண்ணிக்கோ நம்ம ஹீரோவா மூஞ்சிலேயே அடிச்சிருந்தா. காலங்காத்தாலே அப்படி நெத்தில அடிச்சிட்டேன்னு கேட்கவோ காலங்காத்தாலேயே என்ன ஹராஸ் பண்ணது நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறதவா பார்த்துட்டு நயல் நம்ம டேட்டிங்க்கு எங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உன்னோட ரேங்க் இம்ப்ரூவ் ஆக போதில்ல, அதை கில்லில் போய் அப்ரைஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். கவனம்ஸ் அப்படிங்கிற இவங்க ரிசர்ச்ல மட்டும் கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. ஒருத்தங்க ரேங்க் லெவல பார்க்க போறாங்க அப்படின்னா அவங்க செஸ்ட்ல இல்லைன்னா கைக்கு பின்னாடி ஒரு மார்க் அப்பியர் ஆகும். உனக்கு உன் பேக்ல கூட அந்த மார்க் வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு ஆல்மா சொல்றான். அங்க இருக்கிற இன்னொரு அட்வென்ச்சரர் கவனம் செக் பண்ணி பார்த்துட்டு அவன் ரேங்க் அதை இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்கு. ஆல்மா இப்போ உன்னோட ரேங்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வரல, ஏன்னா நம்மளோட அடுத்த பார்ட்டி மெம்பர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நீ அசாசினாவா இல்ல ஸ்கவுட்டா இம்ப்ரூவ் ஆகணுமாங்கிறத நம்ம பார்ட்டி மெம்பரை வச்சுதான் கால்குலேட் பண்ண முடியும். அது வர ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண வேணா நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ ஆல்மா இம்ப்ரூவ் ஆக என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு செக் மட்டும் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அவளை நம்ம ஹீரோ ஒரு வெப்பன் ஷாப்க்கு கூட்டிட்டு போறான். என்னப்பா நோயல் எப்படி இருக்கு, இதுதான் ப்ளோ பியாண்டோட புது மெம்பரா அப்படின்னு அந்த ஆளு ஆல்மா செஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது ஸ்கில் புக் ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆல்மாவை கூட்டிட்டு போறான். சி ரேங்க் ஸ்கவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் புக் கொடுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு. எல்லா ஸ்கில் புக்ஸும் ஒரே இடத்துல கிடைக்காது, உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ, நான் எனக்கு தேவையானதை வாங்க போறேன். உன் பட்ஜெட் 1 மில்லியன், அதுக்குள்ள வாங்க, வேற எதையும் வாங்காதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். சரி சரி மண்டையாட்டிட்டு தேவையில்லாம ஒரு டெடி பியராவா வாங்கிட்டு வந்திருக்கா. நான் ஒன்னும் பணத்தை வேஸ்ட் பண்ணல. ஆர்மர் பியர்சிங் ஸ்கில் 800,000, இந்த டெடி பியர் 200,000, உன் பட்ஜெட் 1 மில்லியனுக்குள்ள முடிச்சிட்டல அப்படின்னு சொல்றா. நீ என்ன வாங்கினு கேட்கவும் ஹண்ட்ரட்ஸ் கொள்ளக்கூடிய எக்ஸாசிசம் ஸ்கில்ல நம்ம ஹீரோ வாங்கியிருக்கான். நம்ம ஹீரோ ஒருத்த கிராஸ் பண்ணி பார்க்கவும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்க வந்ததுதான் நம்ம ஹீரோ கிளம்புறான். டேட்டிங் வந்துட்டு அவன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஆல்மா டென்ஷன் ஆகுறா. ஜெயில உருவம் மாறினா அந்த ஆள் தான் அந்த இடத்துல நிக்கிறான். அந்த மாதிரி ஸ்லம்புக்கு ஏன் என்ன வர வச்சா நம்ம ஹீரோ கேட்கறா. சாரி பாஸ், நம்மள யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான் இந்த பக்கம் வந்தா. நீங்க கேட்ட டீடைல் பப்பட்டியரை ரிலீஸ் பண்றதுல ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? அவனை உங்க டீம்லயே ஜாயின் பண்ண வைக்க போறீங்க, பட் நீங்க நினைச்சது சரிதான். அவன் பண்ணாத கொலைக்கு அவனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, பட் அவன் டேஞ்சரஸான ஆள்னு கேள்விப்பட்டேன். தூக்கு தண்டனை கைதியா உங்க டீம்ல ஜாயின் பண்ண வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்கவும் கேபிட்டல்லே பெஸ்ட் இன்ஃபார்மெண்ட் நீ தான். ஸோ இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா. என்னால நுழைய முடியாத இடமே கிடையாது, என்னால எப்படி வேணா மாற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லவும் உன்னோட அந்த ரேரான ஸ்கில் கில்ட் அப்ரைசர்ஸ்க்கே புதுசா தான் இருந்தது, யாருக்கு தெரியும் இது கூடவோ உண்மையான உருவமோ இல்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஊருக்குள்ள மோசமான ட்ரக் சுத்திட்டு இருக்கு, அதோட சைடு எஃபெக்ட் ஒருத்தர் அதிகமா கோவப்படுத்துமா, அதான் ரேண்டமான ஆளுங்களை கத்தியால குத்தி நிறைய பேர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. சப் ஃபேமிலியான லோக்கனோஸ் தான் அதை சப்ளை பண்றாங்க. ஸோ அவ்வளோ ஈஸில யாரும் அதை தடுக்க இல்லை. கேபினோ ஃபேமிலியோட ஆல்பர்ட் தான் அதுக்கு காரணம். ஆல்பர்ட் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபார்மெண்ட் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ வர லேட் ஆகுதுன்னு ஆல்மா உட்காந்து நிறைய பிளேட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. லைட்னிங் பைட்டை சேர்ந்த ஒரு தீன் ஆல்மாவை பாக்குறா. கேம்பினோ ஃபேமிலியோட லீடர் இறந்த அப்புறம் அவரோட பையன் தான் இப்ப ரீசெண்டா லீடரா இருக்கான். முன்னாள் லீடரை ஈவன் ஃபினாக்கியோ கூட மதிச்சான். இப்ப அவன் பையன் என்னடானா ட்ரக் வித்துட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெக்கரை நம்ம ஹீரோ பாக்குறான். பார்க்க பாவமா இருக்கேன், காசை லைட்டா தெரியாம கீழே போட்டு போற மாதிரி நம்ம ஹீரோ போனா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க காசை நீங்க தெரியாம கீழே போட்டு போறீங்க பாருங்க, கியூட்டான பொண்ணுங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு வராதீங்கன்னு சொன்னா. நான் பொண்ணு இல்லடா பையன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக அசிங்கமான கையால தொட்டா அந்த காசு எனக்கு வேணான்னு சொல்லவும் என்னது அப்படின்னு சொல்லி அந்த பெக்கர் ஷாக் ஆகுறான். வெயிட் பண்ணு நம்ம ஹீரோ கிட்ட போனா உன் அழுக்கான கையை கேமல வைக்காதன்னு வயிற்றுலயே நம்ம ஹீரோ கிக் பண்றான். நம்ம ஹீரோ எப்படி பண்ணுவான், அந்த பெக்கர் அதையோ யோசிச்சு பார்த்துட்டு நீ எனக்கு கோவப்படுத்திட்ட, சண்டை போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல ஆனா அப்படின்னு நம்ம ஃபைட் பண்ற மாதிரி நிக்கவும் இவன் ஒன்னும் ஆமச்சர் கிடையாது, ஃபைட்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சாதாரண ஸ்டிக்கை வச்சுட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு. என் அட்டாக்ஸ்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிற, நீ ஒரு நிஞ்சாவா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நிஞ்சாங்கிற வாட ஃபாரஸ்ட் ஐலாண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, இவன் அந்த இடத்துல இருந்தா வந்திருக்கான். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் ஒரு
டாக்கர் அப்படின்னு சொல்லவும், "ஓ அப்படியா, சரி இனி நான் பின்வாங்க போறதில்ல" அப்படின்னு அவனோட ஃபுல் பவர் அவன் யூஸ் பண்ண போனா, சூப்பர், என் பார்ட்டிக்கு ஒரு புது மெம்பர் கிடைச்சிட்டான். உன்கிட்ட ரோடா பேசினதுக்கு சாரி, நானும் இனி பின்வாங்க போறதில்ல, உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா உன் ஃபுல் பவரை காமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோகா நிறுத்துடா அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லவும் அந்த பக்கரும் ஸ்டாப் ஆகுறான். மோடிட்டு தானே உட்கார சொன்ன, தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை பண்ற அப்படின்னு அந்த ஆளு திட்டுறாரு. ஸ்கவுட் அவளுக்கு அசாசின் டார்ச்சர் சேசர் பேண்டிட்னு இம்ப்ரூவ் ஆக 4 ஸ்கில் காமிச்சிருக்கு. பார்ட்டி மெம்பரை பொறுத்தா நீ சூஸ் பண்ணணும்னு சொல்லவும், இதேதான் நோயலும் சொன்னா ஆல்மா சொல்றா. அப்ப நோயில் ஏதாச்சும் பார்ட்டி மெம்பரை ரெக்ரூட் பண்ண போயிருப்பான்னு சொல்லவும் ஆல்மா கொஞ்சம் ஷாக் ஆகுற. நீ ஃபைட் பண்ணதுக்கு இப்பவே தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், வேணா வேணா நம்ம பயப்படுறதுல இருந்து ஒரு பவர் போய் அவனுக்கு ஷாக் கொடுக்குது. அப்ப இவன் அவர் கூட ஸ்லேவ் கான்ட்ராக்ட்ல இருக்கானா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். பட் இப்படி இருக்கிறது இந்த ஊர்ல சட்டப்படி இல்லீகல். கோகாவனை அட்டாக் பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிட்டேன். அழகான லேடிஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஏமா வரீங்க அப்படின்னு நம்ம கேட்கறான். நான் ஒரு ஜென்டில்மேன் தான், பட் ஆனா ஒண்ணு அப்படின்னு நம்ம ஏதோ சொல்ல வரவும் நம்ம ஹீரோவை மூஞ்சிலே கிக் பண்ணிட்டு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சவுத்துல சாலிட் லேண்ட்ல இருந்து வரேன்னு நம்ம சொல்றான். இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கவும், அந்த ஊர்ல நான் காலசியமா வச்சு நடத்தின நிறைய எதிரிங்க எனக்கு சேர்ந்துட்டாங்க, என் பாஸோட காசையும் எடுத்துட்டு நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லவும், ஆல்பர் ஃபேமிலியோட எங்க ஃபினோக்கியோ ஃபேமிலி பெருசு, ஸோ இந்த இடத்துக்கு சேஃபா ஓடி வந்துட்டேன், நல்ல சாய்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றான். பார்ட்டி மெம்பர் தான் நோயல் தேடி போயிருப்பான், நோயல் அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு இந்த எல்ஃப் சொல்றா. அப்ப இவன் தான் அவன் கிளாடியேட்டரா நம்ம ஹீரோ கேட்குவான். ஆமா, ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நான் தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து சாம்பியனா மாத்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. நீங்களே எதுவும் ரிங் ஃபைட்ல உண்டா மேடம் அப்படின்னு அவன் கேட்கவும், நான் ஒரு சீக்கிரம், அப்புறம் ரெண்டாவது நான் ஒரு பையன் நம்ம ஹீரோ சொல்லவும், எனது நீங்க சீக்கிரம் அப்புறமா ஒரு பையனா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறோம். நம்ம ஹீரோ புது மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருப்பான்னு அந்த எல்ஃப் சொல்லவும், நோயில நான் இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணணுமா, அப்படி ஒருத்தர் வந்தா அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆல்மா யோசிக்கிறா. இந்த ஆளை இந்த இடத்துல கொண்டாச்சுன்னா அந்த கோகா ஸ்ட்ராங்கான ஆளு, அவனை நம்ம ஹீரோ எடுத்துக்கிடலாம். அவன் ஓடி வந்தவங்கிறதுனால அவனை பத்தி யாரும் கேட்க போறது இல்ல. மெம்பர் வந்தா அவங்கள கொன்றுவேன்னு ஆல்மா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ இங்க ஷூட் பண்ற சவுண்ட் கேக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் நம்ம ஹீரோ வீக்கா இருந்தாலுமே கூட அந்த வாரியர் கிளாஸ் இருக்கிற ஸ்வாட்ஸ்மேன் கூட நம்ம ஹீரோ அசால்ட்டா வேற லெவல்ல ஃபைட் பண்ணியிருப்பான். அண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மெம்பர் நம்ம ஹீரோவோட பார்ட்டியில இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோவோட பார்ட்டி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும். பட் புது மெம்பர் வந்தா சேர்க்க கூடாது, ஆல்மா கொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.